தமிழ் சினிமாவில் வைகை புயல் என்ற அடைமொழியால் நகைச்சுவையில் தனக்கென தனி இடம் பிடித்தவர்தான் நடிகர் வடிவேலு. ஆனால் இவருடைய சினிமா பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அவரா இந்த அளவுக்கு பேரும் புகழும் அடைந்திருக்கிறார் என்ற பிரமிப்பை ஏற்படுத்தும். தெருவில் ஆடி பாடி கொண்டிருந்த வடிவேலு தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரண் மூலமாக இந்த சினிமா துறைக்கு வந்து ஆரம்ப காலங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். கவுண்டமணி செந்தில் பீக்கில் இருக்கும்போதே அவர்களுடன் இணைந்து ஒரு துணை நடிகராக ஒரு சில படங்களில் காமெடியில் கலக்கி வந்தார் வடிவேலு. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் தான் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் அவருக்கு குடை பிடித்து கொண்டு வரும் ஒரு சிறு கேரக்டரில் நடிக்க வைத்தார். படம் முழுக்க விஜயகாந்துடன் டிராவல் பண்ணும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த வடிவேலுவுக்கு அந்த படத்தில் இருந்து தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின. நாகேஷ் போலவே வடிவேலுவும் தன்னுடைய உடல் மொழியால் அனைவரையும் சிரிக்க வைத்தவர். இவருக்கு இணையான புகழை பெற்றவர் விவேக். அவர் சிந்தனை நிறைந்த கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவையால் மக்களுக்கு கொடுத்து வந்தார். ஆனால் வடிவேலு தன்னுடைய முகபாவனைகளாலும் உடல் மொழியாலும் நகைச்சுவையை கொடுத்து வந்தார். தன்னுடைய உடல் மொழிக்கு இந்த அளவு வரவேற்பு இருக்கிறதா என்பதை லவ் பேர்ட்ஸ் படத்தின் மூலம்தான் வடிவேலு அறிந்து கொண்டாராம். பிரபுதேவா உடன் வடிவேலுவின் காம்போ ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. லவ் பேர்ட்ஸ் படமும் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அந்த படத்தின் படப்பிடிப்பு லண்டனில் நடைபெற்றிருந்த சமயத்தில் பிரபுதேவாவை தேடும் காட்சியில் வடிவேலு நடித்து கொண்டிருந்தாராம். தேடுவதை போல் வடிவேலு சில பாவனைகளை செய்து கொண்டிருந்ததை பார்த்த அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சிரித்துவிட்டார்களாம். வடிவேலுவுக்கு ஒன்றுமே புரியவில்லையாம். அதன் பிறகு பிரபுதேவாவிடம் கேட்டிருக்கிறார் வடிவேலு. அதற்கு பிரபுதேவா, உன்னுடைய உடல் மொழிக்குத்தான் இந்த அளவு சிரிக்கிறார்கள் என்று சொல்ல அதன் பிறகு வடிவேலுவுக்கு தெரிந்திருக்கிறது. உடல் மொழியாலும் மக்களை சிரிக்க வைக்கலாமோ என நினைத்து சார்லி சாப்ளினை வணங்கிவிட்டு மேலும் நடிக்க தொடங்கினாராம் வடிவேலு. இதை ஒரு பேட்டியில் கூறிக்கொண்டிருந்த வடிவேலு, இப்பொழுது கூட நான் என்னுடைய உடல் மொழியை அடக்கித்தான் வைத்திருக்கிறேன். ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு சாதாரணமாக பேசும்போது கூட என்னை அறியாமல் என்னுடைய அந்த உடல் மொழி வெளிப்பட்டு விடுகிறது. அதற்கு கடவுளுக்கு நன்றி என வடிவேலு கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.